இந்த வீடியோல நம்ம பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி இத பத்தி தான் பார்க்க போறோம். 12th முடிச்சுட்டு லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டைரக்ட்டா லா காலேஜ்ல சேரணும் அப்படின்னா, இந்த 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸஸ் சூஸ் பண்ணணும். இன்டகிரேட்டட் கோர்ஸ்னா ஒரே நேரத்துல உங்களுக்கு 2 டிகிரி கிடைக்கும். பிஏ எல்எல்பியும் கிடைக்கும், பிபிஏ எல்எல்பியும் இருக்கும். அதாவது ஒரு டிகிரியும் இருக்கும், லா டிகிரியும் சேர்த்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுல தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஏ எடுக்கலாம், இல்ல பிபிஏ எடுக்கலாம், இல்ல பிகாம் எடுக்கலாம், இல்ல பிசிஏ எடுக்கலாம். இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிஏ எல்எல்பி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸும் லாவும். பிபிஏ எல்எல்பின்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் லாவும். பிகாம்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸும் லாவும். பிசிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் லாவும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4ல எதை எடுத்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்ப நீங்க இதுல சைபர் செக்யூரிட்டி, ஐபிஆர், டேட்டா பிரைவசி அப்படின்னு இருக்குது. இது பிசிஏ எல்எல்பி படிச்சா மட்டும் இல்ல. பிபிஏ எல்எல்பி படிச்சுக்கிட்டும் நீங்க சைபர் செக்யூரிட்டி பத்தி படிச்சீங்க அப்படின்னா, நீங்க பிசிஏ எல்எல்பி சம்பந்தமான வேலைகளுக்குமே போகலாம். சோ வேலை போறதுக்கு நீங்க எந்த ஒரு வேலைக்கு போறதுக்கும், இதுல நீங்க எடுக்கக்கூடிய இந்த பிஏவோ, பிபிஏவோ, பிகாமோ எந்த விதத்திலயும் உங்கள பாதிக்க போறது கிடையாது. ஆனா, நீங்க கல்லூரியில என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிபிஏவா, பிசிஏவா அப்படிங்கிற நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியமானது. அண்ட் மற்றபடியும் அது உங்களுக்கு கல்லூரி முடிச்ச பின்பு உதவலாம். நீங்க இப்போ பிபிஏ போறீங்க அப்படின்னா, வியாபார சம்பந்தமா நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு இது உதவியா இருக்கும். ஆனா வியாபார சம்பந்தமான சட்ட படிப்புக்கு, சட்ட வேலைகளுக்கு போறதுக்கு இந்த டிகிரி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, பிஏஎல்எல்பி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயன்ஸ், சோசியாலஜி, எக்கனாமிக்ஸ், வரலாறு, இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கல்லூரியில உங்களுக்கு வரும். இதே இது பிபிஏ எல்எல்பி படிச்சீங்கன்னா, பிசினஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் அந்த மாதிரி வேற சப்ஜெக்ட்ஸ் வரும். பிசிஏக்கு புரோகிராமிங், ஐடி, டேட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்துக்கிற ஸ்கில்ஸுமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, இப்ப நீங்க பிகாம் படிச்சீங்கன்னா, நீங்க அக்கவுண்டிங் அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பிசிஏல நீங்க டெக்னாலஜி, சைபர் லா அந்த மாதிரி நீங்க படிப்பீங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இதுல மொத்தமா இதுல எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு எந்த டிகிரி படிச்சாலும் முடியும். அப்படிங்கிறது தான் லால அதுல எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. நீங்க எதுனாலும் இதுல போகலாம். எந்த வேலைக்குனாலும் போக முடியும். இதுல உங்க விருப்பம் எது அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். இப்ப நீங்க பிஏ, எல்எல்பில உங்களுக்கு ஹியூமானிட்டீஸ், சோசியல் சயின்ஸ்லாம் வரும். இப்ப அதுல விருப்பம் இருக்கவங்க அத சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு அக்கவுண்ட்ஸ் ரொம்ப வரும். நான் சட்டத்துக்கு கூட அக்கவுண்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிகாம், எல்எல்பி சூஸ் பண்ணலாம். பிசினஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிபிஏ, எல்எல்பி சூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிசிஏ, எல்எல்பி சூஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஏ, எல்எல்பி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ்லயும் இந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். பிஏ, எல்எல்பி தான் இருக்கும். இது இல்லாம தமிழ்நாட்டுல இன்னொரு கவர்ன்மெண்ட் காலேஜான சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அங்க மட்டும்தான் பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி 4மே இருக்கும். ஆனா சில இதுக்கு எலிஜிபிலிட்டி வேறையா இருக்கும். இப்ப நீங்க பிசிஏ எல்எல்பி போறீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்க 12th கம்ப்யூட்டர் குரூப் இருக்கணும். அப்பதான் பிசிஏ எல்எல்பி போக முடியும். மற்றபடி சோயல்ல அப்ளிகேஷன் வந்து நீங்க தனியா போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியா நாங்க வீடியோ போட்டிருக்கோம். அத பாத்துக்குங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி பிஏ, எல்எல்பி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா லா காலேஜ்லயும் இருக்கும். ஆனா பிஏ, எல்எல்பி மட்டும் தான் இருக்கும். சோயல்ல பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி இருக்கும். தமிழ்நாட்டுல இன்னொரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது. தேசிய சட்டக் கல்லூரி. அது தமிழ்நாட்டுல திருச்சியில இருக்குது. அங்க பிஏ எல்எல்பியும், பிகாம் எல்எல்பியும் மட்டும் இருக்கும். மேலும் உங்களுக்கு லா பத்தி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், எங்க படிக்கணும், எந்த மாதிரி உங்கள தயார்படுத்திக்கணும் அப்படின்னு தெரியணும்னா, இந்த 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்குங்க. உங்களுக்கு லா சம்பந்தமான கெரியர் கைடன்ஸ் வேணும். லா காலேஜ்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுனா வேலை சுலபமா கிடைக்கும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஜுஜேவா கெரியர் கைடன்ஸ்ல நீங்க சேர்ந்து நீங்க உபயோகப்படுத்திக்கங்க.